திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. தமிழகத்துல ஆட்சி சரியில்லைப்பா, கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு செம ட்ரெண்டிங்க பண்ணிட்டு வராங்க. பெயர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க, எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்க. இதோ பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஹிந்தி பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பாருங்க. நீங்க எல்லாம் ஹிந்தி பள்ளிக்கூடத்தை நடத்துறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத பதில சொல்லியிருக்காப்ல உதயநிதி. ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் போய் வாரணாசியில் வந்து ட்ரெயின் இன்சிடென்ட்னால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் காலையில் 6 மணிக்கு தொடங்கி வச்ச கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக் இன்னைக்கு செம ட்ரெண்டிங்கில் இருக்கு. தொடங்கி அரை மணி நேரத்திலே 1 லட்சத்தை தாண்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது கூடவே சேர்ந்து பால்டாயில் பாபு அப்படிங்கிற மோசமான கேவலமான ஹேஷ்டாக் கூட இன்னைக்கு செம ட்ரெண்டிங்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் போட்ட போடல இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய கதறலை கேட்கறதுக்கே உண்மையிலே செமையா இருக்குங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு திமுகவினரை போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன், ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. பயங்கரமான ஒரு போட்டிருக்காரு. சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். அரசு பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழி கொள்கையை பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டையும் வெளியிட்டாரு. ஏற்கனவே ஜோசப் விஜய் அண்ணாமலை அவர்கள்ட்ட சிக்கி சின்னாபின்னமா இருக்காரு. சீமான் அவருடைய பையனை ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்காரு. அவரும் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட சிக்கி சின்னாபின்னமா இருக்காரு. திமுகவை சொல்லவே வேண்டாம். திமுகவில் இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அவங்க குழந்தைகளை மும்மொழி கொள்கையில படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேர் மும்மொழி இருக்கிற பள்ளிக்கூடத்தையும் நடத்திட்டு வராங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக் சேர் திருமாவளவனும் வசமா சிக்கியிருக்காப்ல. இதுக்கு திருமாவளவன் அவருடைய கதறால நீங்க பார்க்கணுமே, பயங்கரமான கதறால போட்டிருக்காரு. அதையும் கேளுங்க. நான் நடத்துறேங்க, எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க, எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க. என்னென்ன கதையை சொல்றாங்க பாருங்க. இவரோட இடத்துல இன்னொருத்தர் நடத்துறாராம், அதனால இவருடைய பேரை போட்டிருக்காங்களாம். எவ்வளோ பெரிய தியாகிகளா இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு தமிழகத்துக்குள்ள ஹிந்தி வரக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்கு ஹிந்தி உள்ள பள்ளிக்கூடத்துக்கு உங்க இடத்துல நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க? பயங்கர நடிப்புங்க. அதுலயும் திருமாவளவன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இன்னும் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கவே இல்லை, தொடங்கவே இல்லை, ஒரு குழந்தைங்க கூட சேரவே இல்லைன்னு கதையை விடுறாப்ல. ஆனா பாத்தீங்கன்னா பொங்கல் விழாலாம் கொண்டாடி இருக்காங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாமே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. பொங்கல் விழா கொண்டாடி இருக்காங்க. அதுலயும் கேவலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனாதன ஒழிப்பு, நாங்கெல்லாம் சனாதனத்தை எப்படி ஒழிக்கிறோம் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த பிளாஸ்டிக் சேர் திருமா விஜயதசமி நாளன்னைக்கு சனாதன முறைப்படி அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்காரு. என்னையா இது? எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. இங்க வந்து வெளியில வந்து பயங்கரமா படம் காட்டிட்டு இருந்தவங்களோட எல்லாரோட பேக்ரவுண்டை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நாரா கிழிச்சாரு. அதுதான் இன்னைக்கு தமிழகத்துல செம ஹாட் டாபிக்கா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி, நீங்க எல்லாம் ஹிந்தி பள்ளிக்கூடங்களை நடத்துறீங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டோன்னு அவருடைய அறிவு ஞானத்தால் ஒரு பதில சொன்னாரு பாருங்க. பயங்கரமா இருக்கு. தனியார் பள்ளினா சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதை நடத்திட்டு இருக்காங்க. என்ன மூளை அப்பா, என்ன ஒரு ஞானம் பாத்தீங்களா உதயநிதிக்கு. அதாவது செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஹிந்தி எதிர்க்கிறீங்களா, வெளியில் வேக்கானமாக ஹிந்தி எதிர்க்கிறீங்களே, ஆனால் நீங்களே வந்து ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டதை இவர் என்ன சொல்கிறாப்புல,
நாங்கள் என்ன சட்டவிரோதமாக நடத்துகிறோம், நாங்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து அனுமதி வாங்கிட்டு தானே நடத்துகிறோம் அப்படின்னு கேவலமான பதிலை சொல்லியிருக்காப்ல. அப்போ மத்திய அரசாங்கம் முறையான அனுமதியோட தானே மும்மொழி கொள்கையை இந்தியாவோட எல்லாருக்கும் பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க? என்ன மாதிரி இவங்களோட கொள்கையை பார்த்தீங்களா? அதாவது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் மூலமாக, இவங்க குடும்பம் நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மூலமாக ஹிந்தி வந்தால் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பணக்காரன் ஹிந்தி படித்தா இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏழைங்க ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட கெட்ட நோக்கமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு, இன்னொரு உதாரணத்தை கொடுத்திருக்காரு. அது காரி துப்புற மாதிரி இருக்கு பாருங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்ல தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? இல்ல அது தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதுல என்ன சொல்றாப்ல அப்படின்னா, தனியார் பள்ளியில நீங்க இதோட ஏன் கம்பேர் பண்றீங்க? தனியார் பள்ளியில ஹிந்தி இருந்தா இருக்கட்டும், ஆனா அரசு பள்ளிக்கூடத்தை மாதிரி அங்க வந்து இலவசமா சோறு போடுறாங்களா, இலவசமா சீருடை கொடுக்குறாங்களா அப்படின்னு இந்த ஓசி புகழ் பொன்முடி சொன்ன மாதிரி ஓஷி ஓஷி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம சொல்லியிருக்காப்ல. அப்ப சோறு போட்டு சீருடையும் கொடுத்தா அந்த மாணவர்களுக்கு சாதாரண கல்வி தான் கிடைக்கணுமா? அடுத்து இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல, அதுதான் மரண சம்பவம். மீண்டும் செய்தியாளர்கள், யாரோ சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற செய்தியாளர்கள் நினைக்கிறேன், மீண்டும் மீண்டும் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கான பதில் அவர்கிட்ட கிடைக்கும்னு எதிர்பார்த்து, நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி இருக்கே அப்படின்னு கேட்க வந்த உடனே உதயநிதி அந்த திசை திருப்புறதுக்கு என்னென்ன வேலையை, என்னென்ன சித்து விளையாட்டை காட்டியிருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்க. இல்ல நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் போய் வாரணாசியில் வந்து ட்ரெயின், அதாவது இது முக்கியமான கேள்வி கிடையாது. இப்போ இவங்க முக்கியமாக எதங்க பேசிட்டு இருக்காங்க, ஹிந்தி எதிர்ப்புன்னு பேசுறாங்க. ஆனால் அது சம்பந்தமா செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கூட சரியான பதில் சொல்ல தெரியாத உதயநிதி உடனடியாக உத்தரப்பிரதேசத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டாப்ல. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசுறதுக்கு அங்க இருக்கிற சிஎம் இருக்காங்க, அங்க இருக்க மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் உத்தரப்பிரதேசம், குஜராத் இது முக்கியமான கேள்வி இல்லை அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காப்ல. எனக்கு இந்த வீடியோவை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல, அவரை தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்கி பயலோட ஞான சுப்பிரமணியன் சார் தான் போய் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படங்கள் வெளியில் வந்ததுலேருந்து மா சுப்பிரமணியன் சார் வெளியில் தலை காட்டவே இல்லை. ஒரு 10-15 நாளைக்கு தலை காட்டவே இல்லை. இல்லைன்னா ரெகுலராக பத்திரிகையாளரை சந்திப்பார், பிரதமர் மோடியை பற்றி பேசுவார், பிஜேபியை பற்றி திட்டுவார், இதே வழக்கமாக வச்சிருந்தாரு. ஆனால் 15 நாளைக்கு பத்திரிகையாளரை சந்திக்கல. அதுக்கப்புறம் வெளியில வந்தாரு. எந்த பத்திரிகையாளரும் மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட, ஐயா நீங்க வந்து இந்த பொறுக்கிப்பய ஞானசேகரனோட, திமுகவோட ஆதரவாளரா இருந்த பொறுக்கிப்பய ஞானசேகரனோட ஒன்னா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை யாருமே கேட்கல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அமீர்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் துணை முதல்வரை மரியாதை குறைவாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிச்சுட்டு போ, அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து நொறுக்கிட்டு இருக்காரு. எவன் கருத்து சொல்லணும் அப்படின்னு விவசாயே இல்லாம போச்சுங்க. போதைப் பொருள் கடத்துறவன், ஆடு புருஷன், இவனெல்லாம் கருத்து சொல்றான் பாருங்க. அமீர் நீங்க எல்லாம் கருத்து சொல்லி என்ன போகுது? ஏன் தெரியுமா இந்த அல்ற சொல்றீங்க, இந்த திமுக காரங்க எல்லாம் ஏன் தெரியுமா பதறாங்க? அண்ணாமலை அவர்கள் போட அப்படி, உதயநிதி ஸ்டாலினை சாத்து அப்படி. அதையும் பார்த்துருவோம். முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா, உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை இந்த சவால் தாங்க. நீ சரியான ஆளா இருந்தா, அதாவது சரியான ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சரியான சவால், நீ முடிஞ்சா கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் 26 பைசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு முத்திரையை குத்த பார்த்தாங்க. அதான் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு சொன்னார், நீ இன்னைக்கு 26 பைசான்னு இனிமேல் சொன்னா உன்னை பால் டாயில் தான் சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் கப்பு சுப்புன்னு வாயை மூடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த சவாலை எடுத்திருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னா நிச்சயம் செய்வார் அப்படிங்கிறது இவனுங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று பத்திரிகையாளர் சந்திக்கையில் கூட
உதயநிதி ஸ்டாலின் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க, முடிஞ்சா வர சொல்லுங்க அண்ணாமலை அவர்களே அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை அவர்கள் நீங்க சும்மா பொத்தாம் சொல்லாதீங்க, இடத்த தேதிய நேரத்தை எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க, நான் வர்றேன். பாஜக தொண்டர்கள்லாம் என்னோட வர மாட்டாங்க, நான் தனி ஆளா வர்றேன், நீ சொல்லியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பகிரங்க சவாலை விடுத்திருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு பயங்கரமா பயத்தெரியுது. என்னையா இது, எங்கிட்டு போட்டாலும் போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்களா அப்படின்னு பயங்கரமா கதறிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ், இவரை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர்னு கூட ரொம்ப செல்லமா கூப்பிடுவாங்க. அவரை பற்றி ஒரு பில்டப்பான செய்தியா வதந்தி டிவியில போட்டிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா சாலை ஒருமையில் பேசி அட்டாக் செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ், அதாவது அண்ணாமலை அவர்களை ஒருமையில பேசி அட்டாக் பண்ணிட்டாரா அப்படின்னு பயங்கர பில்டப்பை கொடுத்து செய்தியை போட்டிருக்கான். சரி, என்னதான் அப்படி பில்டப்பா பேசினாரா அப்படின்னு பார்த்தேன். அங்க கதறுன்னு கதறிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இருக்க ஐஎஸ்ஆர்ஓ நாராயணன் சார் முதற்கொண்டு எல்லாமே இருமொழி கொள்கையில படிச்சுட்டு வந்தவங்க தானே இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு. இதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க பாருங்க. அவங்கள தான் நம்ம எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. இங்க இருக்க ஐஎஸ்ஆர்ஓ நாராயணன் கூட இருமொழி கொள்கையில தானே படிச்சவர் அப்படின்னு அன்பில் மகேஷ் பேசுறாப்ல. அதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த 200 பாய்ஸ் கை தட்டி இருக்காங்க. இந்த 200 பாய்ஸோட வேலையே இதுதாங்க. இந்த அமைச்சரை நோக்கி, சரி நீங்க இப்படிலாம் சொல்றீங்க அமைச்சரை, ஆனா மக்கள் எப்படி தெரியுமா உங்களை காரி துப்புறாங்க, உங்க பையனை மட்டும் ஏன் நீங்க பிரெஞ்சு மொழியில படிக்க வச்சீங்க அப்படின்னு மக்கள் காரி துப்புறாங்க அப்படின்னு கேட்கறதா இல்லையா? ஆனா மானங்கட்டு கை தட்டுறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இதற்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுதி நேர பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு தனியார் விழா மேடையில் என்னை வசைப்பாடியதாக அறிந்தேன். உங்கள் வீட்டு பிள்ளைகள் மும்மொழி கற்கலாம், அரசு பள்ளியில் படிக்கும் எங்கள் பிள்ளைகள் மும்மொழி கற்பதற்கு உங்கள் அரசியல் தடையாக இருந்தால் அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்புவோம். அதற்காக நீங்கள் என்னை வசைப்பாடினால் அதன் அர்த்தம் நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். சொந்த மாவட்டத்தில் மரத்தின் நிழலில் மாணவர்கள் கற்கும் அவலத்தை கண்டும் காணாமல் இருக்க ஒரு கல் நஞ்சம் வேண்டும். எங்கேதான் சென்றதோ கடந்த 4 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் எங்கதாயா போச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. நீங்கள் நடத்தும் தனியார் பள்ளிகள் செழிக்க அரசு பள்ளிகளில் பயிலும் எங்கள் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான போட போட்டிருக்காரு. இந்த குழந்தைங்களோட அழுகிற சத்தத்தை கேட்டீங்களா? இந்த குழந்தைங்க அவங்க பெற்றோரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, பெற்றோரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, பசிக்குது அப்படிங்கிறதுக்காகவோ அழுவலை. இந்த திராவிட பசங்க வாய் வக்கனா பேசுவாங்கல்ல, இவங்களோட கட்டிடம் அங்கன்வாடி கட்டிடம் திருவண்ணாமலையில் அந்த மேல் பூச்சி கலவை இருக்குல்ல, இந்த பிஞ்சு அங்கன்வாடி குழந்தைகள் 2 வயசு 3 வயசு 1.5 வயசு இந்த குழந்தைங்க மேலே அந்த பூச்சி கலவை கீழே விழுந்திருக்கு. அந்த வலி தாங்க முடியாமல் துடிதுடிச்சு இந்த பசங்க இந்த குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட சாப்பாடு தட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சாப்பாடு ஃபுல்லாக மண். குழந்தைங்களோட பச்சிலம் குழந்தைகளோட சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுற மாதிரி தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட ஆட்சியே இருக்கு. ஒரு கட்டிடத்தை கூட நீங்க குவாலிட்டியா கட்ட மாட்டீங்களா? பச்சிலம் குழந்தைகள் படிக்கிற இடம். ஆனா பயங்கரமா பேசுவாங்க, நான் ஜப்பானுக்கு முன்மாதிரிமாங்க, அமெரிக்காவுக்கு முன்மாதிரின்னு பயங்கரமா பேசுவாங்க. இதனால இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல எங்கேயாவது ஒரு பத்திரிகையில் ஒரு மூலையில் எங்கேயாவது தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு பிட்டு செய்தால் வந்துட்டு போகுது. இதை பற்றி எவனுமே விவாதம் பண்ணுறதில்ல. இவங்க பள்ளி கல்வித்துறைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி 1.5 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க 4 ஆண்டுல. அந்த 1.5 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரி செலவு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்களோட ஒவ்வொரு தமிழனோட பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா, நாங்கள் அமெரிக்கா மாதிரி ஆட்சி நடத்துகிறோம், ஜப்பான் மாதிரி ஆட்சி நடத்துகிறோம், எங்கள் தளபதியே எப்படி, எங்கள் தளபதியை யாருமே இந்த உலகத்திலே ஏமாத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அன்பில் மகேஷ் சொன்னாப்புல, அந்த மாதிரி கதையை தான் விடுவாங்களே தவிர கடைசி வரைக்கும் எந்தவித பதிலையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி, பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக சதி அம்பலப்படுத்திய ட்ரம்ப் இந்திய தேர்தலில் வாக்குப்பதிவை அதிகரிக்க எதற்காக $21 மில்லியன் அமெரிக்கா செலவழிக்க வேண்டும்? ஒருவேளை இந்தியாவில் வேறொருவரை ஆட்சியில் அமர்த்த செலவழித்தார்களோ, இந்த பைடனும் கமலா ஹாரிஸோட அரசாங்கமும் செலவழித்தார்களோ அப்படின்னு
ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமராக வரக்கூடாது, வந்தாருன்னா இந்தியா இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த பப்பு இத்தாலி ராகுல் பூந்தியோட சேர்ந்து பயங்கர சதிகள் எல்லாம் பண்ணாங்க. ஆனா எல்லாத்தையும் முறியடிச்சு இவங்க என்ன சதி பண்ணாலும் அவன் வேலைக்கு ஆகல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கெத்தா 3வது முறையாக ஹாட்ரிக் சாதனையை படைச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவருடைய நெருங்கிய நண்பரான ட்ரம்ப் அவர்களும் அங்க அதிபராக இருக்காரு. இதெல்லாம் நினைச்சு காங்கிரஸ்காரங்க கதறாங்க பாருங்க, கதறல் வேற லெவல் கதறலா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லியோட புதிய சிஎம் ஆக பிஜேபியை சேர்ந்த ரேணுகா குப்தா அவர்கள் வந்து தேர்வாயிருக்காங்க. நேற்று அவங்களுடைய பதவி ஏற்பு இருந்துச்சு. இவங்களை பொறுத்த அளவுக்கு முதல் முறையாக எம்எல்ஏவா ஆகி முதல் முறையாக சிஎம்மும் ஆயிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிஜேபியில் மட்டும்தான் நடக்கும். ஏற்கனவே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் உள்ள சிஎம் கூட முதல் முறையாக எம்எல்ஏ ஆனவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கொத்தடிமைகளுக்கு இதெல்லாம் புரியாது. இவங்க காலம் ஃபுல்லா ஒரே குடும்பத்துக்கு, கோபாலபுரத்துக்கு சின்னையா வாழ்க, சின்னையாவோட இவங்க வாழ்க, அவங்க வாழ்க, இன்பா வாழ்க அப்படின்னு தொடர்ந்து இப்படியே தான் கத்திட்டு வருவாங்க. அதுவும் இந்த பதவியேற்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ள அந்த என்ட்ராவில் அவருக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கு பாருங்க, பயங்கரமா இருந்துச்சு. அவர் வந்து பவன் கல்யாண் அவர்கள்ட்ட அந்த பேசின காட்சிகள்லாம் இன்னைக்கு இணையதளத்தில் செம வைரலா போயிட்டு இருக்கு. आप सभी अपने अपने स्थान पर ही खड़े होंगे क्योंकि कुछ ही पलों में राष्ट्रगान भी होगा, इसलिए आप सभी अपने अपने स्थान पर ही खड़े रहेंगे। ये अवसर ऐतिहासिक है दिल्ली की जनता के लिए, दिल्ली के लाखों करोड़ों परिवारों के लिए, लोगों के लिए। आज एक स्वर्णिम युग की शुरुआत इस देश की राजधानी दिल्ली में हो रही है देवी और सज्जनों। और इस अवसर पर जबकि शपथ ग्रहण समारोह आरंभ होने वाला है, इस देश के यशस्वी प्रधानमंत्री, विकसित भारत के शिल्पी माननीय श्री नरेंद्र मोदी जी का शुभागमन हम सबके बीच मंच पर हुआ है। पूरी ऊर्जा के साथ, कर्तव्य भर के साथ अभिनंदन और वंदन माननीय प्रधानमंत्री महोदय का। और आप सबसे निवेदन है कि आप सभी अपने अपने स्थान पर खड़े रहेंगे क्योंकि अब समय। இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மதுரம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா 3வது மொழி தமிழகத்துக்குள்ள வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல, பணக்காரங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல 3 மொழி இருக்கு. நம்ம ஏழைங்க படிக்கிற அரசு பள்ளிக்கூடங்கள்ல 3வது மொழி வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா 3rd லாங்குவேஜ் கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த அனுபவத்தை நாங்களே பட்டிருக்கிறோம். ஏன்னா நான் ஒரு ஃபார்மசி கிராஜுவேட்டு. நான் 2000 கோர்ஸ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழையும் இங்கிலீஷையும் தவிர ஒன்றுமே தெரியாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே போனோம்னா தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியே ரொம்ப கம்மி தான். 1-2 ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி மட்டும்தான் இருந்தது. அப்போ தமிழ் இங்கிலீஷ் 2 மிக. நார்த்தில் நிறைய இருந்தது ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்போ எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியலன்னா எங்களால் அங்கே போகவே முடியும். இப்போ மும்பை, குஜராத்லாம் நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது, எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்லாம் அங்கே இருக்குது. அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு நம்ம போக முடியாது, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. இப்போ ஹிந்தி தான் வந்து நீங்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மாதிரி நிறைய பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அங்கே உங்கள் குழந்தைகளை சேர்க்கலாம்ல? சேர்க்கலாம், எல்லாத்தையும் சேர்க்க முடியாத அளவுக்குள்ள வசதிகள் வேணும்ல. இப்போ ஸ்டாலின் ஐயா தானே சொல்றாரு, இப்போ வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல வேணாங்கிறாரு 3வது மொழி. சரி, இது மாதிரி நீங்க வெளியில படிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. வெளியே படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த வசதிகள் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. இப்போ அரசாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப சௌரியம் தானே. இன்னொரு லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும். அது ஹிந்தி படிச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவப்பட்டு இருக்கோம். ட்ரெயினில் போகிறேன், இப்போ நம்ம கடைக்கே ஒரு கஸ்டமர் வராங்க, கஸ்டமர் தானே ஹிந்திக்காரன் தான் நிறைய பேர் வரான். என்ன பொருள் கேட்குறான் என்னங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்து வச்சிருக்கிறேன். கத்தூடானா சுத்தியலுங்கிறது எனக்கு அதுபடி தான் தெரியும். அது வரை எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நிறைய கொத்தனார் வேலைக்கு வராங்க, என்கிட்ட வந்து பொருள் கேட்குறேன், ஒன்றுமே எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் முடிச்சுட்டு இன்னும் நான் கற்றுக்கவே இல்லை. பிள்ளைங்களை ஹிந்தி படிக்க சொல்லுங்க தயவு செய்து. உங்களை பொறுத்த அளவுக்கு 3 மொழி தமிழகத்துக்கு தேவை. 3 மொழினா எந்த லாங்குவேஜ்? இப்போ நம்ம கன்னடம் படிச்சு நம்ம பெங்களூர்ல போய் வேலை பார்த்தா அது நல்லது தான், அது நல்லது. ஆந்திராவுக்கு நம்ம போகிறதில்ல, மேக்ஸிமம் போகிறதில்ல. எந்த ஊருக்கு போனாலுமே, கேரளா போனாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிச்சீங்கன்னா நீங்கள் தப்புனே, அவ்வளோதான். ஹிந்தி படிங்க, கம்பல்சரியாக படிங்க. நீங்கள் கன்னடம் படிச்சு, தெலுங்கு படிச்சு, வேற ஒன்று படிச்சு ஒன்றும் பிரச்சனை கிடைக்க போகல. நீங்கள் பெங்காலி படிச்சு வெஸ்ட் பெங்கால் போய் வேலை பார்க்க போகிறோமா, அங்கே போய் நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சுன்னா தப்பிச்சுக்கலாம். கேரளாக்குள்ளே போனால் நீங்கள் ஹிந்தி படிச்சிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக ஹிந்தி எல்லாருக்கும் தெரியும். வேலை பார்க்குற ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க சென்னையில், அவ்வளோ நேரம் நார்த் இந்தியன்ஸாக வேலை பார்க்குறீங்க, எப்படி சமாளிப்பீங்க? ஆர்டர் எப்படி கொடுப்பீங்க? ஹிந்தி படிங்க, தயவுசெய்து படிங்க, எல்லாரும் படிங்க, யோசிக்காமல் படிங்க.